நாம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் நீதிமொழிகள் 10:6. நீதிமான்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையும் துன்மார்க்குடைய வாயை அடக்கும். இதுதான் இந்த கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். குறிப்பிட்ட விதமாக ஒரு சகோதரன் இவ்வாறு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க. உண்மையும் உத்தமமாய் என்னுடைய தொழிலை நான் செய்து வந்தேன், அதற்கு ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கல, கடை அடைத்து விட்டு வீட்டில் இருக்கிறார் தான் மிச்சம்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீதிமான்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்கிறார். தப்பா ஊழல் நிறைந்தவர்களாக கடை நடத்தி கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே சொல்லி இன்னும் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அதுக்கும் ஒரு பதில் தருகிறார் பாருங்க. கொடுமையும் துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். இதுதாங்க கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். யோபு தேவனுக்கு பயந்தவனாக நீதிமானாக நடந்து வந்தான். அவனுடைய குறிப்பிட்ட காலத்தில் அவனுடைய பிள்ளைகளை இழந்தான், சொத்து பற்றி இழந்தான், ஆடு மாடுகளை இழந்தான். சரீரம் முழுவதும் பற்கள் நிறைந்தவனாய் ஒரு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு உட்கார்ந்துருந்தான். ஆமாங்க, அவ்வளோ கொடுமையை கொஞ்ச காலம்தான் அனுபவிச்சிருப்பான். அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்கிறார், உங்களையும் கூட உங்கள் சிரசின் மேலே என்னுடைய ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்களிக்கிறார். கலங்காதீங்க. கர்த்தரோடு இணைந்து அவரிடத்தில் ஜெபித்து வருகிற வேளையில் உங்களுடைய இந்த வறுமை, இந்த கண்ணீர் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஒரு வியாபாரி மளிகை கடை நடத்தி வந்தார். உண்மை உத்தமமாய் பொருட்கள் தரமாகவும் விலை சரியாகவும் கொடுத்து வாங்கி நடத்தி வந்தார். ஆனால் வாடிக்கையாளர்கள் இவரிடத்தில் வருவதில்லை. எதிர்கடைக்காரர் கொஞ்சம் அலங்காரமாய் பேசுவது மட்டுமல்லாமல் பொருட்கள் தரமாகவும் இருக்காது, அதே வேளையில் விலை அதிகமாகவும் இருக்கும். ஆனால் இந்த உண்மையாய் நடத்தி வந்த வியாபாரியோ கடை அடைத்து விட்டு வீட்டில் அமர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அடுத்து என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தார். ஆனால் துன்மார்க்கமாய் நடந்து வியாபாரம் நடத்தி வந்த மனுஷன் வாழ்ந்து சுகித்திருந்தான். அப்போ கூட கவலைப்பட்டார் இவர், நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், இப்படி தப்பாக வியாபாரம் செய்கிறவங்க தான் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, அந்த மனிதரை தேடி ஒரு உயர் பதவி தேடி வந்தது. கர்த்தர் அந்த மனிதரை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அந்த மனிதர் வாழ்ந்து சுகித்திருக்க செய்தார். ஆனால் தப்பாக வியாபாரம் செய்த மனிதர் தீரா வியாதியினால் படுத்ததும் அல்லாமல் சம்பாதித்த எல்லா பணத்தையும் இழக்க நேரிட்டது. அதனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீதிமான்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். கர்த்தர் தம்மை இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.